ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய பூர்வர்கள் சொன்னபடி ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் நிழலில் ஒதுங்கியிருத்தல் வேணும் என்பது சாத்தியமா என்பது கேள்வி. முதலிலே அடிப்படையாக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்ன எல்லா உபதேசங்களுமே நடைமுறைப்படுத்தக்கூடியதே. ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்றால் அவர்கள் அதை உபதேசிக்கவே மாட்டார்கள். ஆகையால் நம்முடைய பூர்வர்கள் காட்டின எல்லா அர்த்தங்களுமே சாத்தியம்தான் என்பதிலே நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். இதற்கு மேலே இதிலே காட்டக்கூடிய அர்த்தம் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் நிழலில் ஒதுங்கியிருத்தல் வேணும். உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் என்றால் யார்? உடனே நமக்கு என்ன தோன்றும்? பகவத் ராமானுஜர், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், மணவாழ் மாமுனிகள், இப்படித்தான் நமக்கு தோன்றும். உடனே நாம் என்ன நினைப்போம்? இங்க இருக்கக்கூடிய நமக்கு முன்பு இருக்கக்கூடிய பெரியோர்கள், அவர்களை பார்த்து இவர் ஏன் பகவத் ராமானுஜரை போலே இல்லை, இவர் ஏன் கூரத்தாழ்வானை போலே இல்லை என்றுதான் நாம் யோசிப்போம். அப்படி யோசிப்பது சரியல்ல. ஏனெனில் அந்த பூர்வாச்சாரியர்கள் பகவத் ராமானுஜர், மணவாழ மாமுனிகள் போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே மிக உயர்ந்த ஒரு நெறியோட ஒரு கொள்கையோட அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இக்காலகட்டத்திலே அந்த நிலையிலே இருப்பவர்களை நாம் சந்திக்க முடியுமா என்றால் ஒரு இடத்திலே சந்திக்கலாம். ஆனால் அது பெரும்பாலும் நமக்கு எதிர்பார்க்க முடியாது. இதிலே நாம் நம்முடைய நிலையையும் யோசிக்க வேணும். நம்மிடத்திலே எவ்வளவு தாழ்ச்சிகள் இருக்கு, எவ்வளவு குறைகள் இருக்கு, எவ்வளவு தோஷங்கள் இருக்கு, எவ்வளவு உலக விஷயங்களிலே ஆசைகள் இருக்கு, இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேணும். அப்பொழுது தன்னிடையே நம்முடைய தாழ்ச்சி நமக்கு தெரிந்துவிடும். நம்முடைய தாழ்ச்சி நமக்கு தெரிந்த உடனே நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உயர்த்தியானது நமக்கு தெரிய வேண்டும். இந்த இடத்துல உயர்த்தி என்பது அவரவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். எத்தனையோ அடியார்களிடத்தில் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கின்றன. அந்த நல்ல குணங்களை நாம் நன்றாக அதை பார்த்து அதிலே நாம் ஈடுபட வேண்டும். ஒருத்தரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து இவர்கள் உயர்ந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லை என்று தள்ளுவது சுலபம். ஆனால் அப்படி தள்ளுவது முறையல்ல. ஏனெனில் இந்த சம்சாரத்திலே, இந்த பிரகிருதி மண்டலத்திலே ஏதோ ஒரு சில விஷயங்களிலே குறைபாடுகள் நம்முடைய தவறான புரிதல்களினால் கூட இருக்கலாம். அப்படி மற்றவர்களிடத்திலே நமக்கு தெரியலாம். ஆனால் அதை வைத்து நாம் ஒருவரை எடை போட்டு நாம் தள்ளிவிடக்கூடாது. எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்கிற உறுதியான எண்ணம் ஒருவரிடத்திலே இருக்கிறதா, மற்றவர்களிடத்திலே கருணை இருக்கிறதா, இது போன்ற நன்மைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையே பார்த்து அவர்களை தள்ளிவிடுவது என்பது கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஆக இப்படி உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய நிலையை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாருமே உயர்ந்தவர்களாகத்தான் நமக்கு தெரிய வேணும். அதிலும் சிலர் தனித்துவமாக சம்பிரதாய முயற்சிகளையே, சம்பிரதாய விஷயங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளையே பண்ணிக்கொண்டு எப்பொழுதும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டு எப்பொழுதும் பிரமாண பிரமேயம், அதாவது கிரந்தங்களிலேயும் பகவத் கைங்கரியத்திலேயும் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய பல அடியார்கள் நமக்கு தென்படுகிறார்களே, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் முதலிலே அறிந்து பாராட்ட வேண்டும். அதற்கு மேலே ஒருவர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் என்பது நமக்கு எப்பொழுது தெரியும்? எங்கேயோ தூரத்திலே இருந்து கொண்டு தனியாக அவரிடத்திலிருந்து விலகி இருந்து கொண்டு இவர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர், இவர் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நமக்கு தெரியாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே நமக்கு ஒரு அன்பு இருக்கிறது, அபிமானம் இருக்கிறது, அவராலே நமக்கு நன்மை ஏற்படுகிறது என்றால் அவரை நாம் அருகிலே சென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு எந்த விதத்திலே நாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த விதத்திலே நாம் அவரை தொடர்பு கொண்டு அவரிடத்திலே நாம் நம்முடைய கிருத்தஜதைகள், அவராலே நமக்கு ஏற்பட்ட நன்மைகளை தெரிவித்து அவர்களுக்கு நம்மாலான தொண்டுகளை பண்ணி அவரிடத்திலே இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அப்படி நாம் பழகினால்தான் அவர் எவ்வளவு ஆத்மகுண பரிபூர்த்தியை உடையவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் என்பது நமக்கு தெரிய வரும். இதுல இன்னொரு விஷயமும் மிக முக்கியமானது. இந்த ஒரு அடியவர் இன்னொரு பெரிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே அன்போடே அவரை போய் அணுகி அவரிடத்திலே விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தொண்டு பண்ண வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறார் என்றால் அந்த பெரியவரும் அதற்கு பிரதியாக இவரிடத்திலே அன்போடே பழக வேண்டும், இவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ண வேண்டும், இவருக்கு மேலே மேலே இன்னும் ஞானத்தை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் பண்ண வேண்டும். இது இருவழி பாதையாக இருக்க வேண்டும். ஒரு வழி பாதையாக சிஷ்யராக இருப்பவர் அந்த பெரியவரிடத்திலே, ஆச்சாரியரிடத்திலே, உத்தம ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே அவர் போய் மேல் விழுந்து எல்லாம் பண்ணுகிறார். ஆனால் அவர் அதையெல்லாம் ஒன்றுமே கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் அப்பொழுது அந்த இடத்திலே அந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்பது அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவராக நாம் யாரை கருதுகிறோமே
அவரிடத்துல அது இருக்கா என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். அப்படி அவர் அதை வெளிக்காட்டவில்லை, நாம் காட்டக்கூடிய அன்புக்கு அவர் பதில் ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல காட்டவில்லை என்றால் அவரிடத்துல நமக்கு அந்த அன்பானது தொடர்ந்து ஏற்படாது, மேலே அது பெருகாது. ஒருவேளை அவரும் கூட அந்த உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் என்ற நிலையிலே இல்லாமல் இருக்கலாம். இதையெல்லாம் நாம் அருகிலே சென்று ஒருத்தரிடத்துல பழகினால்தான் நமக்கு தெரியும். பழகுவதற்கு இடம் கொடுப்பவராக இருக்க வேண்டும், அதற்கு மேலே அவர் நமக்கு மேலும் மேலும் நன்மைகளை பண்ணுபவராகவும் இருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் நாம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே, உத்தம ஸ்ரீ வைஷ்ணவரிடத்திலே ஒதுங்கி இருந்து, அவருடைய நிழலிலே ஒதுங்கி இருந்து மேலே மேலே நாம் நன்மைகளை பெற முடியும். ஆக இதிலே பல விஷயங்கள், பல கோணங்கள் இருக்கின்றன. ஆனால் கண்டிப்பாக இன்றளவும் உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லும் விதத்திலே இருப்பவர்கள் இன்றளவும் பல திவிதேசங்களிலே, பல இடங்களிலே இருந்து கொண்டு பல சம்பிரதாய கைங்கரியங்களை தொடர்ந்து பண்ணி வருகிறார்கள். நாம் அவற்றை புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே சென்று அணுகி மேலே விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த பூர்வர்கள் சொன்ன வாக்கியம், ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர் நிழலில் ஒதுங்கி இருத்தல் வேண்டும் என்பது நிறைவேறும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.